வணக்கம். நெருப்பு தமிழன். சற்று முன்னர் ஒரு காணொலி ஒன்று முழுசாக பார்க்கல, சும்மா அப்படியே மேலோட்டமாக வந்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தேன். நம்ம ஐயா, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஐயா நெப்போலியன், ஐயா பாக்யராஜ் அவர்களினுடைய இந்த மரண செய்தி குறித்து அப்படியே ரொம்ப அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஐயா டென்னிஸில் தான் இருக்கிறாப்புல, நான் நியூயார்க்கில் தான் இருக்கேன். நம்ம ஐயா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சேர்ந்துன்னு நினைக்கிறேன். என் பேர் நெருப்பு தமிழன், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி, என் ஊர் சொந்த ஊர் கண்ணமங்கலப்பட்டி கிராமம் தான். ரொம்பலாம் தேட வேண்டாம் யார் என்னென்னு. என்ன உங்களுக்கு ஒரு கேள்வினா, புதுநெல்லு புதுநாத்து அநேகமாக நான் நினைக்கிறேன் ஐயா பாரதி ராஜா தான் அந்த படம் இயக்கியிருப்பார். உங்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர், அதாவது புதுநெல்லு புதுநாத்து மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு நெப்போலியன்னா இவர் தான் அப்படின்னு கொண்டு வந்தவரை ஐயா பாரதி ராஜான்னு நான் நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் திரை உலகத்தில் ஒரு ஆயுத எழுத்து. அவரினுடைய மரணத்திற்கும் நீங்கள் போகல. அதற்கப்புறம் 17 நாள் கழித்து இப்போ பாக்யராஜ் ஐயாவுடைய மரணம் இருந்திருக்கு, அதுக்கும் நீங்கள் போகலை. நீங்கள் போடுற வீடியோவை இப்போ ஒரு வீடியோ ஏதோ அழுதுகிட்டு போடுவீங்க போல், அது கலாட்டா வந்து வெளியிடுது. அப்போ உங்களுக்கும் கலாட்டாவுக்கும் ஒரு பெரிய ஒப்பந்தம் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பீங்க போல். ஏங்கய்யா, இப்போ நீங்கள் என்ன இங்கே என்ன இது வாவாத்த கல்யாணம் பண்ணி போக முடியாமல் சூழ்நிலையில் இருக்கீங்களா அமெரிக்காவில்? இல்லைங்கய்யா, நீங்கள் ஒரு அசேலம் ஃபைல் பண்ணி போக முடியாமல் இருக்கீங்களா? அசேலம் ஃபைல் பண்ணுறவங்க கூட நேபாள் வெளியாக போயிட்டு வந்துடுறான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னையா இங்கே உட்காந்துக்கிட்டு கண்ணீர் வடிக்கணுங்க என்ன அவசியம் இருக்குது? இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், உங்கள்கிட்ட இல்லாத காசா? நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு விமானத்தை தனியாக வாங்கிட்டு கூட போகலாம், உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேதனையாக இருக்குதுங்க. இது ஏதோ அரசியல்வாதிகள் உருட்டுற மாதிரி இருக்குது. தயவு செய்து உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு மனிதநேயம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தயவு செய்து இது மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு ஆதுவாங்க. அப்படியே இங்கேயே இருந்துட்டு பெரிய தொழிலதிபர், நான் பெரிய விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல. நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் சோத்துக்கொள்ளி இல்லாமல் போராடுறோம், உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. நான் அமெரிக்காவில் தான் இருக்கிறேன். ஏதோ உங்களை பார்க்கணும்னா முயற்சி பண்ணேன். உங்கள் தோட்டத்தையாவது ஒரு வீடியோ எடுத்து போடலாமான்னு பார்த்தேன். அதுவும் அந்த இர்ஃபான் மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா மிட்டா மிராசுகளுக்கு தான் நீங்கள் ஏதோ அனுமதியெல்லாம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. சரிங்கய்யா, நீங்கள் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது மாதிரி இங்கே உட்காந்து வீடியோவில் உருட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நீங்கள் அழுதுங்கன்னா கலாட்டா மீடியாவே அழுகுது. என்னமோ நாராயணா என்னமோ நடக்குது. தயவு செய்து நம்ம விசுவாசமாக இருக்க முயற்சி பண்ணுங்க ஐயா நெப்போலியன் அவர்களே. உங்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், இந்த நெருப்பு தமிழுடைய வேண்டுகோள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எப்போயாவது ஒரு முறை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம சந்திப்போம். அன்றைக்கி கேளுங்க.